மேடையானது மாயாஜால காடு போன்ற பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளது. மியா மற்றும் ஜாக் என்ற இரண்டு உடன்பிறப்புகள் தங்கள் அறையில் அமர்ந்திருப்பதை வெளிப்படுத்த திரை உயர்ந்தது. ஜாக், மந்திரித்த காடு பற்றி பாட்டி சொன்ன கதை நினைவிருக்கிறதா? நிச்சயமாக. பேசும் விலங்குகள், மின்னும் நீரோடைகள் மற்றும் இரகசியங்களை கிசுகிசுக்கும் மரங்கள் நிறைந்த இடம் அது என்று அவர் சொன்னார். அந்த மாயாஜால வனத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். திடீரென்று அறை முழுவதும் காற்று வீசியது. விளக்குகள் மின்னுகின்றன. என்ன நடக்கிறது? அறை காடு அமைப்பாக மாறத் தொடங்குகிறது. மியாவும் ஜாக்கும் ஆச்சரியத்தில் திகைக்கிறார்கள். பார் ஜாக், நாங்கள் மந்திரித்த காட்டில் இருக்கிறோம். மியா மற்றும் ஜாக் காடுகளை ஆராயத் தொடங்குகிறார்கள். வழியில் பல்வேறு உயிரினங்களை எதிர்கொள்கிறார்கள். பார் ஜாக், பேசும் அணில். வணக்கம் பயணிகளே, மந்திரித்த வனத்திற்கு வரவேற்கிறோம். நான் சாமி அணில். உங்களால் பேச முடியுமா? ஓ ஆமாம், இந்த மந்திர இடத்தில் அனைத்து விலங்குகளும் பேச முடியும். ஒரு முயல் அவர்கள் மீது பாய்கிறது. வணக்கம், நான் பெல்லா பண்ணி. நீங்கள் இருவரும் ஒரு சாகசத்திற்காக வந்திருக்கிறீர்களா? ஆமாம், இந்த மயக்கும் இடத்தை நாங்கள் எப்போதும் ஆராய விரும்புகிறோம். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். அதிக விலங்குகளை சந்திக்கிறார்கள். ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை, ஒரு குறும்புக்கார ரக்கூன் மற்றும் ஒரு நட்பு மான். ஒவ்வொரு உயிரினமும் காடு பற்றிய கதைகளையும் வழிகாட்டுதலையும் பகிர்ந்து கொள்கின்றனர். மியா, ஜாக் மற்றும் அவர்களது புதிய விலங்கு நண்பர்கள் காட்டில் ஆழமாகச் செல்லும் போது அவர்கள் பிரகாசமான வண்ணங்களில் ஒளிரும் ஒரு கம்பீரமான மரத்தின் மீது தடுமாறினர். இளம் பயணிகளே, வரவேற்கிறோம். நான் மந்திரித்த மரம், இந்த காட்டின் காவலன். இந்த காடு என்ன மாயமானது? கருணை, தைரியம் மற்றும் அன்பு ஆகியவை உள்ளே நுழைபவர்களின் இதயங்களை நிரப்புகின்றன. ஆனால் முன்னால் ஒரு சவால் இருக்கிறது. என்ன சவால்? இந்த காட்டின் மந்திரத்தை பாதுகாக்க நீங்கள் நிலம் முழுவதும் சிதறிய புதிர்களை தீர்க்க வேண்டும். நாங்கள் சவாலுக்கு தயாராக இருக்கிறோம். மரம் காட்டின் வெவ்வேறு பகுதிகளில் குறிக்கப்பட்ட புதிர்களை கொண்ட வரைபடத்தை வெளிப்படுத்துகிறது. மியா, ஜாக் மற்றும் அவர்களது புதிய விலங்கு நண்பர்கள் புதிர்களை தீர்ப்பதற்கான தேடலை தொடங்குகின்றனர். அவர்கள் தடைகளை எதிர்கொள்கிறார்கள், ஒன்றாக வேலை செய்கிறார்கள், மேலும் ஒவ்வொரு புதிரையும் புரிந்து கொள்ள தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறார்கள். குழுப்பணி மற்றும் உறுதியுடன் அவர்கள் ஒவ்வொரு புதிரையும் தீர்க்கிறார்கள். அனைத்து புதிர்களையும் தீர்த்த பிறகு அவர்கள் மந்திரித்த மரத்திற்கு திரும்புகிறார்கள். நீங்கள் புதிர்களை தீர்ப்பது மட்டுமல்லாமல் கருணை மற்றும் குழுப்பணியையும் காட்டியுள்ளீர்கள். இந்த காட்டின் மந்திரத்தை நீங்கள் எப்போதும் உங்கள் இதயங்களில் சுமந்து செல்வீர்கள். மந்திர விளக்குகள் அந்த பகுதியை சூழ்ந்ததால் காடு பிரகாசமாக ஒளிரத் தொடங்குகிறது. மந்திரிக்கப்பட்ட மரம் கதிரியக்க ஆற்றலுடன் பிரகாசிக்கிறது. மேலும் மியா மற்றும் ஜாக்கை சுற்றி ஒரு மந்திர ஒளி உள்ளது. பார், மந்திரம் வலுவடைகிறது. அறை மீண்டும் மியா மற்றும் ஜாக்கின் படுக்கை அறையாக மாறத் தொடங்குகிறது. அவர்கள் சுற்றி பார்த்து தங்கள் நைட் ஸ்டாண்டில் ஒரு ஒளிரும் பொருளை கவனிக்கிறார்கள். ஒரு மந்திர படிகம் திரைச்சீலை விழும்போது அவர்கள் ஸ்படிகத்தை பிடித்துக்கொண்டு ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தார்கள்.